குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே என்னையா மாட்டி விட்டு பாட்டு பாடுற? எனக்கு ஒரு நேரம் ஒரு மச்சி, அப்ப நான் உன்னை மாட்டி விடுறேன். தம்பி உள்ளூர் தானே? ஆமா. நான் வெளியூர் பண்ணையாரு. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. என் பொண்ணுக்கு கல்யாணம் பேசி முடிச்சாச்சு. அதுக்குள்ள அதுக்கு திடீர்னு பேய் பிடிச்சு போச்சு. இந்த ஊர்ல நல்ல மந்திரவாதி இருக்காங்கல்ல. மந்திரவாதியா? தம்பி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, நல்ல உருப்படியான ஆளா இருக்கணும். இருக்காரு, ஆனா வர மாட்டாரே. ஏன்? சாமானியத்துல தான் ஒரு மந்திரவாதின்னு ஒத்துக்க மாட்டாரு. அதுக்கு நான் என்ன செய்யணும்? இவங்க 2 பேரும் எதுக்கு வச்சிருக்கீங்க? இவங்களை விட்டு 4 சாத்து சாத்துங்க, ஒத்துக்குருவாரு. ஆமா, அவர் எங்க இருக்கிறாரு? அதோ வேப்பங்குச்சியை வச்சுக்கிட்டு பேய்களோட பேசிக்கிட்டு இருக்காரு, பாத்தீங்களா? அவர்தான். அவரே தானா? ரொம்ப நன்றி தம்பி. வாங்கடா. பிள்ளையாரப்பா, நீ தான் பெரிய மனசு வைக்கணும். நான் ஒரு நல்ல தொழிலாளிங்கிறது உனக்கே தெரியும். அது எங்களுக்கும் தெரியும். என்ன பிள்ளையார அங்க கும்பிட்டா இங்க வந்து நிக்குது? நான் பிள்ளையார் இல்ல, பண்ணையார். 2 ஒண்ணுதான். அதுக்கு துதிக்கை இருக்கு, உங்களுக்கு இல்ல, அவ்வளவுதான். நான் வெளியூர் ஒரு தொழில் விஷயமா வந்திருக்கிறேன். எந்த ஊரா இருந்தா என்னங்க, நமக்கு வேண்டியது தொழில் தானே. என்னது, இந்த ஆளு இவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்குவான்னு நான் நினைக்கவே இல்லை. சரி புறப்படுங்க. இப்போ வா. சரி சரி, தேதியை சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க, நாங்க வந்து சேர்ந்துடுறோம். நீங்க வர வரைக்கும் அந்த பேயோட தொந்தரவை எங்களால தாங்க முடியாது. பேயா? அதுக்கு நான் வந்து என்னங்க பண்றது? உங்க ஊர்ல கூத்தாடுறதுக்கு என்ன கூப்பிட வந்திருக்கீங்க நல்லா நினைச்சேன். கூத்தா? என்ன விளையாடுறீங்களா? நீங்க பெரிய மந்திரவாதி தானே? மந்திரவாதியா? காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி, இது என்னமா புது சோதனையா இருக்கு? அம்மங்கிட்ட உத்தரவு கேட்கிறார் போல. சரி வாங்க போலாம். எங்கயா போறது? யோ, நான் மந்திரவாதி இல்ல, போங்கயா. ஐயா, நீங்க அப்படி சொல்லக்கூடாது, தயவு செய்து வரணும். யோ, வயித்தறிச்சல கிளப்பாதீங்கய்யா. ஆளுகளையும் தடிகளையும் பாருங்க, போங்கடா. யோ, நீ வர முடியுமா முடியாதா? வர முடியாதுடா. ஏய், கிட்ட வராத. அப்போ நீ மந்திரவாதி தானே? ஆமா ஆமா, நான் மந்திரவாதி தான். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். ஓட்டிட்டு வாங்கடா. ஓட்டிட்டு வர்றதுக்கு நான் என்ன ஆடா மாடா? ஏய், ஓட்டுங்கடா. தாடி தள்ளாத. ராஜயோகமே பாராய், ராஜயோகமே பாராய், வாழ்வினிலே ஒரு நாள் அதே திருநாள். தம்பி, நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. இதெல்லாம் சின்ன உதவி தானங்க, பார்த்து ஓட்டிட்டு போங்க. போ போ. எங்க வெண்ண பண்ண, நான் மந்திரவாதின்னு உங்களுக்கு யாருங்க சொன்னது? அந்த வண்டி மேல உட்கார்ந்து பாடிக்கிட்டு இருந்தானே, அந்த தம்பி தான் சொன்னான். அவன் தான் என் சிஷ்யன். அப்படியா? ஏங்க, அவனை கூப்பிடாம என்ன கூட்டிட்டு வந்தா நான் எப்படிங்க மந்திரம் பண்ண முடியும்? கையும் ஓடாது, காலும் ஓடாது. அதுக்கு நான் என்னங்க செய்யறது? நீங்க போய் சிஷ்யா வான்னு கூப்பிடுங்க. அவன் சாமானியத்துல ஒத்துக்க மாட்டான். காலில் 3 எத்து எத்துங்க, 3வது எத்துல தான் ஒத்துக்குவான். அப்ப அவனை எத்தியே கூட்டிட்டு வந்துடுறேன். ஏ மீச, ஆளை விட்டுடாத. தாடி பின்னால வா. மொட்டை முன்னால போ. என்ன, அந்த ஆளு மறுபடியும் அடக்க பண்றானா? அதெல்லாம் இல்ல, ஒத்துக்கிட்டாரு. நீங்க புறப்படுங்க. நானா? நான் எதுக்கு? நீங்க தான் அந்த ஆளோட சிசினாம்ல. யோ, சிசின் உள்ள கொசின்ல போயா. இப்படி எல்லாம் கூப்பிட்டா நீ வரமாட்டேன்னு அவர் சொன்னாரு. 3 எத்து எத்துனா தான் நீ வருவ. நீ எத்தனாலும் சரி குத்துனாலும் சரி, நான் அந்த ஆளு சிசின் இல்ல, போங்கயா. சரியா வரமாட்டானுங்களே. ஏய், 3 எட்டு எட்டு. ஐயோ, செருப்பல்ல மிதிக்காதயா. வந்து இல்லையா, இருங்கய்யா. ஐயா ஐயா, அந்த ஆளு சிசியன் தான், அந்த ஆளு சிசியன் தான். கரெக்ட். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு தெரியாமலா சொல்லியிருக்கான். இவனை ஓட்டிட்டு வாடா. இருங்கய்யா, செருப்பு எடுத்துக்கிறேன். ஐயா, 3 எத்துலயே வந்துட்டானா சிஷ்யா? குருவே. ஏய், இதெல்லாம் வீட்டுல வச்சுக்கங்கடா. யாரு வீட்லீங்க? ஏன் வீட்டுல வச்சுக்க. ஏய், இவங்களை வண்டி பின்னால ஓட்டிட்டு வாங்கடா. ராஸ்கோல். படுவா. பண்ண அடிக்கிறாரு. எனக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி.
அவளுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஆசைப்பட்டேன். அதுக்குள்ள அவளுக்கு பேய் பிடிச்சு போச்சு. ஆனா மந்திரவாதி, என் பொண்ணு இருக்குதே சும்மா கிளி மாதிரி. கிளி மாதிரின்னா மூக்கு வளைஞ்சு நேரம் பச்சையாவும் இருக்குமா? அது ஒண்ணும் இல்ல, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. எங்க குருவோட காத்து பட்டாலே போதும், காத்து கருப்பு எதுவும் ஆண்டாது. இல்ல குருவே? ஆமாண்டா, பேசுடா, உன் ஆசை தீர பேசு. மந்திரவாதி, நீங்க அந்த பேயை ஓட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆலமரம், ஒரு அரச மரம், ஒரு தென்னை மரம், ஒரு பனை மரம், ஒரு பொதிய மரம், ஒரு மூங்கில் மரம் எல்லாமே உங்க பேருக்கு எழுதி வச்சிருந்தேன். இதெல்லாம் நீ என்ன எழுதி வைக்கிறது? ரோட்டு மேலேயே இருக்கு, நாங்க எடுத்துக்க மாட்டோமா? நீங்களா எடுத்துக்கிட்டா ஐவிஎஸ்காரன் முடிக்கிட்டு போயிடுவான். பின்னதுக்கு எங்களுக்கு எழுதி வைக்கிறேன்னு என்ன கிண்டலா? சரி, கிளி எங்க இருக்கு? கூண்டுக்குள்ள இருக்கே. கூண்டுக்குள்ளையா? கூண்டு கூண்டு. என் பொண்ணை கேக்குறீங்களா? கிளி கிளி உள்ள இருக்குது, போய் பாருங்க ஐயா. பார்த்து வந்துடுறேன். குருவே, உங்க குலதெய்வத்தெல்லாம் வேண்டிக்கிட்டு வலது காலை எடுத்து வச்சு உள்ள போங்க. ஆஹா, கிளினா கிளி, பச்சை கிளி. அடடா, என்ன அழகா இருக்கு. பேயா பிடிச்சிருக்கு. முன்னாடியே பார்த்துருந்தா உன்னை நான் பிடிச்சிருப்பேன். யாருடா நீ? யாருடாவா? மரியாதை குறையிற மாதிரி இருக்கு. நான் தான் மந்திரவாதி. மந்திரவாதியா? இருடா, உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு பாரு. என்ன பண்ண போற? ஓட்டமா வந்திருக்கேன். இந்த வண்டி ஓட்டமா வந்திருக்கேன். டேய், கட்டி அடிக்க. எதுக்கு மரமல சத்தம் ஒரு மாதிரியா கதவை திறந்துட்டுமா? அவசரப்பட்டு கதவை திறந்துடாதீங்க. எல்லா தெய்வத்திட்டையும் முறையிடுறாரு. ரெண்டுல ஒண்ணு முடிவாயிரும், அவரே வந்துருவாரு. ஐயோ அப்பா, ஐயோ 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 அப்பா, மந்திரவாதி அப்பா, அங்க பேய் கிடைக்குது, இங்க பூதம் மிதிக்குது. என்ன பேய்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பேய்? அது ஒரு வகையான பேய். சரி கட்டிடுங்க. சரி கட்டுறேன். எங்க குரு சரி கட்டலன்னா வேற யார் சரி கட்டுவா? சரி கட்டுறேன்டா. என்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த பூஜை ஆரம்பிச்சிடலாம். அடுத்த பூஜையா? அது வேற இருக்கா? ஆரம்பிக்கிறேன். மண்ணாங்கட்டி, தெருப்புழுதி, பழைய செருப்பு, சாணியை ஒரு குண்டான்ல கரைச்சு அதுல பிஞ்ச விளக்கு மாத்த ஒண்ண போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டு வண்டி மைய, மண்டை ஓடு இதெல்லாம் பூஜை கொண்டு வாங்க. அதெல்லாம் சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாங்க. அதெல்லாம் அவங்க கொண்டு வருவாங்க. நீ போய் நரமுடி நாள் கொண்டு வா. நாய் கிடைக்குமே. நான் சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொல்லு. கிடைக்காது. மந்திரமா? வடங்க. ஏய், என்ன இழிச்ச வாயன்னு நினைச்சிட்டியா? என்ன வம்புல மாட்டி விட்டேல்ல, இப்ப போ. நாய் கடிக்கு தொப்புல சுத்தி 18 ஊசி. சாதாரண மனுஷனுக்கு 9 ஊசி தான். நீ நாய் மாதிரியே இருக்கனால உனக்கு 18 ஊசி. 18? 18 மந்திரத்தையும் சொல்லு போ. என்னடா யோசிக்கிற? அது ஒண்ணும் இல்ல, இந்த கொண்டு வந்துடுறேன். இருடா, விட்டா ஓடி போயிருவான். கூடவே ஒரு ஆள் அனுப்புங்க. நாயை காட்டுங்க. புடுங்குற வரைக்கும் அங்கேயே இருங்க. சரிங்க. இங்க பாருங்க, அது வந்தா தான் பூஜையே நடக்கும். அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வரணும். சரிங்க. போங்க. யோ, நாய் இங்க இருக்குதுயா. ஓ, இந்த ஊர்ல இதான் நாயா? நான் பார்த்ததே இல்ல. போய் புடுங்க நாய் கிட்ட. அம்மா, தொப்புளை சுத்தி 18 ஊசி. எங்க வர? போய் புடுங்கய்யா. இது மந்திரத்தை கட்டுப்படாத நாயி. நான் இதுல புடிங்கிறேன். எப்படி இருக்கு நாயி? அது குட்டி நாயி. இதுல போய் புடுங்கய்யா நீ. இல்லங்க, எங்க ஊர்ல இதான் நாயி. போய் புடுங்கய்யான்னா. ஐயோ, அம்மா தாயே, இப்பவும் பானை எடுத்து மேல எரிஞ்சிடாத. வேணா கையில கொடுத்துட்டு சந்தையில கொண்டு போய் வித்துறேன். என்ன மன்னிச்சிடுங்க, என்ன ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. உண்மையாவே எனக்கு பேய் பிடிக்கல. பேய் உனக்கு பிடிக்கலையா? எங்க அப்பா என்ன வயசான மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்தாரு. அவருக்கும் வயசாயிடுச்சா? அதனாலதான் பேய் பிடிச்ச மாதிரி நடிச்சேன். நிஜமா தான் சொல்றியா? சத்தியமா சொல்றேன். நீங்க 2 பேரும் அங்க பேசிக்கிட்டு இருந்தது நான் கேட்டேன். நானும் மந்திரவாதி இல்ல, மந்திரவாதி மாதிரி நடிச்சேன். நடிச்சீங்களா? பின்ன ஒப்ப உதைக்கிற உதைக்கு நடிக்காம இருந்தா விடுவானா? சரி, அடுத்து என்ன செய்யறதா உத்தேசம்? சிரிச்சிட்டா, நம்ம கிட்ட சிக்கிட்டா. பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாளே பச்சை கிளி. நீங்களே ஒரு வழி சொல்லுங்க. வழியா? இந்த வழியா வெளியே போயிடலாமா? பகல்ல உங்களுக்கு ரொம்ப தான் தைரியம்.
அப்ப ராத்திரில போயிடலாங்கிறியா? உங்க இஷ்டம். அப்ப சரி, சட்டு புட்டு நகை நட்டு காசு பணத்தில் செட்டப்பா வையே, ராத்திரில கம்பெனி இட்டுடுவோம். ம். ஏய், எதுக்கு இங்க இருந்து ஓடுன? இல்லையே, சத்தியமா இங்கதான் நின்னையா? சத்தியமா குருவே, நான் இங்கதான் நின்னேன். பேய் பெருங்கோளாறு பண்ணிருச்சோ? பெருங்கோளாறு. என்ன குருவே சவுரி முடி தூக்கிட்டு வந்தீங்க? அடச்சி, அது கணக்கு. இது 4 முடி நடுமண்டையில புடுங்குறது. இதை கொடுங்க, நான் அடிச்சிட்டு வரேன். ஓ மண்டையில இருக்கிறத புடுங்கடி. பேய் முடி ஏடா. ம். ஏய் காளி, இங்க இருக்கு. காளி நீ வாடி. நான் சிரிக்கல. பாகவதரே, நான் தான் உங்க பரம ரசிகன். ஹரிச்சந்திர மயான கண்டத்துல சிரிப்பீங்களே ஒரு சிரிப்பு, அதுல செத்தவன் தான் இப்ப ஆவியா வந்திருக்கு. குருவே, சத்தமே வரல. பேய் ஆத்தங்கரை காத்துக்கிட்டு இருக்கா, நான் போய் ஓட்டுறேன். ஓ, நீயா? எங்கேயா இன்னும் அவர் காணோம்? உங்களை என்ன கூட்டிட்டு போய் சொன்னாரு, அவர் பின்னாடி வராராம். அப்படியா? நகனத்துல பத்திரமா அள்ளிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு அவர் கேட்க சொன்னாரு. எல்லாம் பத்திரமா இதுக்குள்ள எடுத்து வச்சிருக்கேன். அப்ப போலாமா? கொண்டாங்க. உங்களுக்கு எனக்கு தான் ரொம்ப பொருத்தம். என்னையா சொல்ற? நீங்களும் ஊதா, நானும் ஊதா. ம். வாங்க. 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. என்ன பண்ற? பார்த்தா தெரியல, கம்பி என்ற என்ன வளர்ச்சுறாரு? என்ன என்னன்னே நியாயம்? நான் என்ன கொலையா பண்ணிட்டேன்? சட்டம் சொல்லுது பொண்ணை கடத்திட்டேன்னு, நான் சொல்றேன் கூட்டிட்டு போனேன்னு. பொண்ணை விட்டுற சொன்னீங்க, விட்டுட்டேன். என்னையும் விட்டுற வேண்டியதானே? என்னன்னே நியாயம், என்னன்னே நீதி? என்ன இப்படி பூட்டி வச்சிருக்கீங்க? யோ, உன்னை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. அதுக்குள்ள நம்ம செய்தி காட்டு தீவு போல பரவிச்சு இருக்கு. சரி சரி, வர சொல்லு. வாங்கண்ணே வாங்க. நான் அதுக்குள்ள வரமாட்டேன். என்ன ஜாமீன் எடுக்க தானே வந்தீங்க? இல்லடா, எனக்கும் தெரியாம எவனாவது ஜாமீன்ல எடுத்தா இவனை விடாதீங்கன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அநியாயம், அக்கிரமம். எது? நான் கட்ட வேண்டிய பொண்ணை நீங்க கட்டிக்கிட்டீங்க. ஜெயில்னு பார்க்க மாட்டேன், வாயிலேயே குத்துவேன். நல்லா யோசனை பண்ணி பாரு. உன் கலரு, உன் மூக்கு, உன் ஒசரம், உன் பல்லு இதுக்கு மேட்ச் ஆகுமா? நீ அமாவாசை மாதிரி இருக்கிற, இவ பௌர்ணமி மாதிரி இருக்கா. எப்படிடா? அண்ணே, அண்ணன் முட்டாட்டி அண்ணி 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? தேன் நிலவுக்காக ஊட்டிக்கு போறோம். அங்க குளிருமே, அத கூட கூட்டிட்டு போறேன். டேய், இந்த 2 பேர்ல ஒண்ணு தொடு. எதுக்குண்ணே? தொடர. இதுதான் கண்டிப்பா 7 வருஷம். இதை தொட்டா தூக்கு. அண்ணே, நான் ஏகப்பட்ட ரூபாய் புதைச்சு வச்சிருக்கேன், அதை ரகசியமா சொல்லணும். உங்க காதை கொடுங்க. ஏண்டா கழுதுவாயா, அதுக்கு எவனாவது ஏமாந்த விருப்பான் பாரு. காதை கொடுத்தா நீ கடிச்சு போடுவேன். நான் உனக்கு முன்னால பிறந்தவன். வட்டுமா? வாய பாரு, வாய பாரு, வாய.